கைஸ் ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோலே அட்டாச் பண்ணுறதாவது இருந்துச்சு. பட் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போன காரணத்தில் ஓகே இதை பற்றி தனியாகவே பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் இதை பற்றி பேசலாம் தோணுச்சு. என்னன்னா இப்போது ரீசெண்டாக வந்து எல்லாருமே அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த பஹல்கம் இன்சிடென்ட்டை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் 26 டூரிஸ்ட் பார்த்தா வந்து இந்த இன்சிடென்ட்னால வந்து இப்போ இறந்து போயிருக்காங்க. ஸோ வருத்தமாக தான் இருக்குது. ஆல் ஐஸ் ஆன் பஹல்கம். அண்ட் பாகிஸ்தான் சூப்பர் லீக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்தியாவில் ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறது கிடையாதுன்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேன் கோட் தான் வந்து இவ்வளோ நாள் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. இனிமேல் வந்து இந்த பிஎஸ்எல் 2025 இப்போ நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த வருஷம் வந்து உங்களால் இனிமேல் வந்து இந்தியாவில் எங்கேயுமே வாட்ச் பண்ண முடியாது. மேபி யூடியூப் ஆர் சம்திங்கில் மேபி டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளோ நாட்களாக இந்தியா அண்ட் பாகிஸ்தான் மேட்சஸ் பண்ணால் வெறும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் தான் நடந்துட்டு வந்துச்சு. இனிமேல் தான் அது கூட நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாத மாதிரி தான் வந்து இப்போதைக்கு கரண்டாக சிச்சுவேஷன் இருக்குது. எனிவே லெட்ஸ் நாட் டைவ் டீப் இன்டு தட். இப்போ நம்ம என்ன விஷயம் அப்படிங்கிறதுக்குள்ள வரலாம். எல்லா இந்தியன் கிரிக்கெட்டர்ஸுமே அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல், ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஆர் அட்லீஸ்ட் ட்விட்டரில் வந்து ட்வீட்டாவது போட்டிருந்தாங்களா. பட் நம்மளோட தோனி வந்து இதை பற்றி பேசவே இல்லை. அதாவது இந்த பஹல்கம் இன்சிடென்ட் பற்றி ஒரு போஸ்ட் கூட போடலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து மக்கள் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹேட்டர்ஸுக்கு வந்து வேறு வேலையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி நான் பேசுறதுக்குமே எனக்கு வந்து இஷ்டம் கிடையாது. பட் இது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக மாறிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். ஸோ சிஎஸ்கே இஸ் த ஒன்லி டீம் ஹூ ஹாஸ் கேமோஃப்ளாஜ் இந்த ஜெர்சி. அதாவது நீங்கள் சிஎஸ்கேயோட ஜெர்சியில் வந்து ஷோல்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அந்த மிலிட்ரியை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக சிஎஸ்கே மட்டும்தான் வந்து அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் தோனி ஹிம்செல்ஃப் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியோடய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு லெஃப்டினன்ட் கர்னல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் இந்தியன் ஆர்மி கூட ஒர்க் பண்ண ஒருத்தரை வந்து ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபன் நீங்கள் வந்து ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்கேஸ் இதை வந்து தோனி பை சான்ஸ் எங்கேயாவது பார்த்துட்டாருன்னா அவரோட மனசு வந்து எப்படி ஃபீல் பண்ணும், அதெல்லாம் வந்து இங்கே யாருமே வந்து யோசிக்கிறது கிடையாது. ஜஸ்ட் சும்மா வந்து இஷ்டத்துக்கு வந்து பேச வேண்டியது. இன் 2018 சிஎஸ்கே புல்வாமா அட்டாக் ஆக அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் கேமில் அந்த டிக்கெட்ஸ் ரெவன்யூ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 2 crores வந்திருக்கும். ஸோ அந்த 2 crores-மே பார்த்தீங்கன்னா வந்து இந்த புல்வாமா அட்டாக்ல வந்து இறந்து போனவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரான்ச்சைசி, அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தல தோனி. ஸோ அவரை வந்து இந்த மக்கள்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதை பார்க்குறப்போ தான் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது. கண்டிப்பாக இன்னைக்கு நடக்க போகிற சிஎஸ்கே எஸ்ஆர்எச் மேட்ச் சேப்பாக்கில் வந்து நம்மளோட தல தோனி இந்த பஹல்கம் இன்சிடென்ட்டை பற்றி கண்டிப்பாக பேசுவார்னு தோணுது. அண்ட் அப்போ வந்து இந்த ஹேட்டர்ஸ் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் ஸ்லாப் வந்து நம்மளோட தல தோனி டு த ஹேட்டர்ஸ் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நம்ம சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸுமே இந்த பஹல்கம் இன்சிடென்ட்காக ஏதாவது சம்திங் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஏதாவது டொனேட் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பார்க்கலாம் பொறுத்து வந்து என்ன நடக்க போகுது. அண்ட் இப்போ நம்ம சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் கிளாஷ்க்கு வரலாம். ஸோ இன்னைக்கு வந்து சேப்பாக்கில் வந்து இவங்க 2 பேருமே ப்ளே பண்ண போகிறாங்க. 2 பேருமே பாட்டம் பிளேஸ்டு டீம்ஸ் தான். ஸோ 9th வந்து எஸ்ஆர்எச் இருக்காங்க, 10th வந்து சிஎஸ்கே இருக்காங்க. எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே 2 பேருமே எம்ஏக்கு எதிராக லூஸ் பண்ணிட்டு தான் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கு வராங்க. எஸ்ஆர்எச் பேக் டு பேக் எம்ஏ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. 2 டீமே வந்து தோத்துருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம சிஎஸ்கே பாருங்க எம்ஏக்கு எதிராக வாங்கடேல வந்து விளையாடி இருப்போம். அந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே லூஸ் பண்ணியிருந்தாங்க. போத் தி டீம்ஸ் ஆர் டெஸ்பரேட் ஃபார் அ விக்டரி. ஏன்னா இன்னைக்கு லூஸ் பண்ணுற டீம் வந்து பிளே ஆஃப்ஸ்லேருந்து வந்து கண்டிப்பாக வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ 6 out of 6 வந்து 2 பேருமே பண்ணணும். அப்போ தான் பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து போக முடியும். அதுவுமே ரன் ரேட் மேட்டர்ஸ் கண்டிப்பாக. ஸோ 16 pointsக்கே வந்து இந்த சீசனில் ரன் ரேட் வந்து பிரச்சனையாக வரும்னு தோணுது. ஏன்னா எல்லா டீம்ஸுமே அட் டாப் வந்து டபுள் டிஜிட்டில் இருக்காங்க. ஜிடி அண்ட் டிசி எனக்கு என்னமோ டாப் 2 சீல் பண்ணிட்டாங்க தான் தோணுது. ஏன்னா போத் ஆர் at 12 points. இன்னும் வரக்கூடிய 6 கேம்ஸில் 4 கேம்ஸ் வின் பண்ணாலே வந்து அவங்க 18 points ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக டாப் 2 சீல் பண்ணிட்டாங்க தான் தோணுது. எம்ஏ ஆல்சோ ரைட் நோ பார்க்குறப்போ டைட்டில் கண்டெண்டர்ஸ்னே வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா செம ஃபார்ம்ல இருக்காங்க. எல்லா பிளேஸ்மே பேக் டு ஃபார்ம். எம்ஏயோட அந்த 3rd ஸ்பாட்டுமே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் சொல்லணும். அந்த லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் இனிமே மற்ற டீம்ஸ்லாம் வந்து ஃபைட் பண்ண போறாங்க. ஆர்சிபி ஆல்சோ நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் சின்ன சுவாமின்னு வரப்போ தான் அவங்களுக்கு என்னமோ ஒரு பிரச்சனை ஆகுது. ஏன்னா 3 மேட்ச்ல வந்து சின்ன சுவாமியில் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 7 out of 7 எனக்கு என்னமோ சின்ன சுவாமியில் தோத்துருவாங்கன்னு தோணுது. அப்படின்னா வந்து 14 points தான் வந்து ஆர்சிபியால் முடிக்க முடியும் இந்த சீசனில். ஸோ அதை வச்சு கண்டிப்பாக அவங்களால பிளே ஆஃப் ரீச் பண்ண முடியாது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 or 2 மேட்சஸ் சின்ன சுவாமியில் ஜெயிச்சு அவையில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ப்ளே பண்ணிட்டு வராங்க. ஸோ எனக்கு என்னமோ ஆர்சிபியுமே ஒரு மாதிரி சீல்டு தான் தோணுது. பட் யா நாட் ஷுர். ஸோ எம்ஏ டிசி அண்ட் ஜிடி தான் எனக்கு என்னமோ ஷுவர்னு தோணுது. அந்த ஆர்சிபியோட ஸ்பாட்டில் வந்து மேபி எல்எஸ்ஜி வந்து ஏதாவது வரக்கூடிய கேம்ஸில் நல்லா ப்ளே பண்ணனா அவங்களுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் யா மற்ற டீம்ஸ் எல்லாருமே வந்து இனிமேல் அந்த 4th ஸ்பாட்டுக்கு தான் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே வந்து ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் பிளே ஆஃப்ஸ் தான். ஆர்ஆருமே ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் பிளே ஆஃப்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு வந்து சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துலாம். சிஎஸ்கேயோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ ரச்சினுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. இந்த ஹோல் சீசன் ரச்சின் வந்து கண்டினியூ
கண்டினியூ பண்ண போறான்னு தோணுது. பிகாஸ் இந்த சீசன் இஸ் கோயிங் டு டிசைட் இஸ் ஃபியூச்சர் இன் சிஎஸ்கே. வரப்போற 6 கேம்ஸ்ல இன் கேஸ் ரச்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனா கண்டிப்பா அவரை நெக்ஸ்ட் சீசன்லயே ரீடைன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். பட் ஐ ஃபீல் இன் கேஸ் கான்வே ப்ளே பண்ணி அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனா எனக்கு என்னமோ ஒரு பர்சனல் விக்டரி மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து கான்வேயோட பெரிய ஃபேன் கேஸ். இப்போ ரீசெண்டாக கூட வந்து கான்வே பற்றி ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் கூட மென்ஷன் பண்ணிப்போம் கான்வேக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அவரோட பர்சனல் லைஃப்லையுமே இருக்குது அப்படின்னு. ஸோ கிரிக்கெட் இஸ் ஒன்லி ஹாப்பினஸ் ஃபார் ஹிம் ரைட் நோ. அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹி வில் ட்ரை டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். அதனால கான்வே அண்ட் ரஷீத் ஓப்பன் பண்ணால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன் டவுனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயுஷ் மாத்திரை கண்டினியூ பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் கேம்லேயே ஒரு செமையான ஒரு டெபியூ 17 year old. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவர் நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 100% ஆயுஷ் மாத்திரை அட் ஒன் டவுன் கன்ஃபார்ம். அண்ட் நம்பர் 4 வந்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய மாற்றம். ஓவர்டனுக்கு பதிலாக நம்மளோட டெவால் பிரேவிஸ் இஸ் கோயிங் டு ப்ளே கைஸ். ரீசெண்டாக சிஎஸ்கே வந்து அவங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் நாவலில் வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பிராக்டிஸ் மேட்சை நம்மளோட டெவால் பிரேவிஸ் வந்து நம்பர் 4 தான் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ ஐம் பிரிட்டி ஷூர் டெவால் பிரேவிஸ் வந்து நம்பர் 4 வந்து இந்த வருஷம் சிஎஸ்கேக்காக வர போகிற மேட்சஸ்லாம் ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு. நம்பர் 5 ஷிவம் டுபே அண்ட் நம்பர் 6 நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த அந்த சேஞ்ச் வந்து இன்னைக்கு மேட்ச் நடக்கும் தான் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எனக்குமே அது நடந்தால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். விஜய் சங்கருக்கு பதிலாக வன்ஷ் பேடி ஃபைனலி அவரோட டெபியூ இன்னைக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபிங்கர்ஸ் கிராஸ். நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா பிராக்டிஸ் மேட்ச். அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல வன்ஷ் பேடி நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. டவுன் த கிரவுண்ட்ல வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. சூப்பர்பா வந்து வேரிய ஷாட்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இங்கே நான் சில வீடியோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன் பார்த்தீங்களா. எஸ், வன்ஷ் பேடி வந்து நல்ல ஒரு டச்சில் வந்து தெரிகிறாரு. கண்டிப்பாக அவரை வந்து இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் நம்பர் 7 வந்து ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 8 தலதோனி, நம்பர் 9 நூர் அகமது, தென் நம்பர் 10 அண்ட் 11 பார்த்தா கலீல் அஹமத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ். தென் இம்பாக்ட் சபா வந்து 10 ஜனா இருப்பாரு. நம்ம வன்ஷ் பேடி வந்து கொண்டு வந்ததுனால வந்து இப்போ 3 ஃபாரினர்ஸாக வந்து 11 வந்து மாறி இருக்கு. ஸோ 10 ஜனா வந்து டூபேக்கு பதிலாக இம்பாக்ட் சபா வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த 11 பெர்ஃபெக்டா இருக்கு கைஸ் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல் பாக்ஸஸ் டிக் தான். உங்களுக்கு நம்பர் 6 வரைக்குமே வந்து சாலிட் பேட்டிங் லைனப் இருக்கு. தென் நம்பர் 7 அண்ட் 8 தோனி அண்ட் ஜடேஜா கண்டிப்பா அவங்களால ஒரு நாள் ஒரு கேமியோமே ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பா இது ஒரு சாலிட் பேட்டிங் லைனப்ப இப்போ வந்து அதாவது எப்போ வளர்மதி வயசுக்கு வந்தான வரலனா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்டான 11 நமக்கு கிடைச்சிருக்கு. எனிவே நீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட பிளேயிங் லைன் ஃபார் எஸ்ஆர்எச் கேம் என்னவா இருக்கும் அதையுமே கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்சா நம்ம 4:30 மணிக்கு மேல இன்னைக்கு லைவ் வரலாம். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. பட் கண்டிப்பா வந்து 4:30க்கு மேல லைவ் வரதுக்கு கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்றேன். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ வில் மேக் யூ பீஷியஸ். பை.